अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स எல்லாருக்கும் ஈத் முபாரக் இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம் இதுல நான் ரெசிபீஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல நேத்து ஈத் செலிப்ரேஷன் நடந்தது பெருசா செலிப்ரேஷன் எதுவும் இல்ல இப்ப லாக்டவுன்ங்கறதுனால இருந்தாலும் நாங்க என்னெல்லாம் பண்ணோம்ங்கறதை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் இதுதான் வீட்டோட ஃப்ரெண்ட் இதுல ரெண்டு சைடும் குட்டியா ஒரு கார்டன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் மார்னிங் சரியா 5 o'clock ஆச்சு நாங்க எழும்பறதுக்கு எழுந்ததும் ஃபர்ஸ்ட் நான் டீ போட்டு பிள்ளைங்களுக்கு பாலும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தான் டீ போட்டுறேன் டீ சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா நாங்க எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டோம் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு இந்த இடத்துல தான் தொழுகைக்காக அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் கம்யூனல் டிஸ்டன்ஸ் மெயின்टेन பண்ணி தான் இந்த தொழுகை நடந்தது இப்ப தொழுகை முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ஜமாத்தோட சேர்ந்து தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சது இத மாதிரி ஒண்ணா சேர்ந்து எல்லாரும் தொழக்கூடிய பாக்கியம் இன்ஷாஅல்லாஹ் உடனடியா கிடைக்கட்டும் துஆ செய்வோம் இப்போ சரியா 7:30 க்கு நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு இதான் எங்களோட வீடு previous day தான் எனக்கு அதிகமான வர்க் இருந்தது ப்ரீ பிரிபரேஷன் எல்லாம் முந்தின நாளே நாங்க பண்ணி வச்சிட்டோம் அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு 1 o'clock ஆச்சு தூங்கும்போது previous day அரஃபா நோன்பு திறந்துட்டு நாங்க ஓட்டப்பம் அப்புறம் பீஃப் ரோஸ்ட் பண்ணி நைட் நோன்பு துறக்கிறதுக்காக அத ரெடி பண்ணிருந்தோம் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல previous day எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது சோ மார்னிங் உள்ளது தான் நான் எடுக்க ஆரம்பிச்சேன் பரோட்டா எல்லாமே நைட்டே போட்டு வச்சிட்டோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா பவுடர் ஆல்ரெடி பொடிச்சிருந்தது நான் வீடியோ போட்டுருந்தேன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்புறம் கிண்ணத்தப்பவும் நம்ம நைட்டே ரெடி பண்ணியாச்சு பாலாடைக்கு உள்ள மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் மோஸ்டா எல்லா வேலையும் ஈவினிங்கே முடிஞ்சிட்டு இப்போ நம்ம கிச்சனுக்கு போலாம் ரிமைனிங் உள்ள வர்க் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறோம் இது மட்டன் வேக வச்சு வச்சிருக்கேன் இதுல மசாலா எதுவும் ஆட் பண்ணல மார்னிங் தான் நம்ம ஆட் பண்ண போறோம் நைட் தூங்குறதுக்கு முன்னால உள்ளி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா எல்லாமே போட்டு இது வேக வச்சது இப்போ இதுல மசாலா பொடி மட்டுமே சேர்த்து நம்ம கொதிக்க வச்சா நம்ம மட்டன் கறி ரெடி ஆயிடும் இதுதான் மசாலா பொடி இது மிக்ஸ்ட் மசாலா சிக்கன் மட்டன் அப்புறம் என்ன கிரேவி பண்றதா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு மசாலா நம்ம போட்டா போதும் அந்த ஒரே மசாலா தான் நம்ம கிரேவி திக்னஸ்க்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மசாலா ஆட் பண்ணிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு இமிடியேட்டா நான் போஸ்ட் பண்றேன் இப்போ ரொம்ப ரெய்னி சீசன் மாதிரி இருக்குறதுனால மசாலா சன் ட்ரை பண்ண முடியல அது பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா போடுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி வேற எந்த மசாலாவும் இதல நம்ம ஆட் பண்ணல அத மட்டுமே தேவைக்கு கலந்துட்டு நான் திக் கிரேவியா தான் இத பண்ணிருக்கேன் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல அதே மாதிரி சிக்கனும் நான் previous day வேக வச்சது அதுல இதே மசாலா தான் ஆட் பண்றேன் இத போட்டு இத கொதிக்க வைக்கலாம் இது நல்லா கொதிச்சு சிம்ல வச்சு அந்த ஆயில் தெளிஞ்சு வரணும் அப்ப நம்ம கறி ரெடி ஆயிடும் இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு ஆயிலும் ஓரளவுக்கு தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ உப்பு தேவை இருந்தனா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்மளோட மட்டன் சாப்ஸ் மாதிரி திக்கான கிரேவி தான் இது ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா இதல லைட்டா கரம் மசாலா பவுடர் தூவி கொடுத்துட்டு கொஞ்சமா மல்லியில நறுக்குனதையும் நம்ம தூவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிர வேண்டியதுதான் கறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் சிக்கன் கறியிலே நம்ம பண்ண போறோம் இப்போ சிக்கன் கறியிலயும் லைட்டா கரம் மசாலா பவுடர் தூவி கொடுத்துட்டு மல்லியில ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ரெண்டு கிரேவி ரெடி பண்ணியாச்சு நீ நம்ம chicken fry பண்ணனும் chicken fry பண்றதுக்கு மசாலா எல்லாமே நான் previous day marinate பண்ணி refrigerate பண்ணி வச்சிருந்தேன் இப்போ தேவையான அளவுக்கு மார்னிங் டிஃபனுக்கு மட்டும் தான் இப்போ ஃப்ரை பண்ண போறேன் ரிமைனிங் இருக்குறத ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் இது எல்லாமே ஆயில்ல போட்டு இந்த பக்கம் நல்லா பரட்டி போட்டு கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதுதான் இப்போ நம்மளோட chicken 65 ரெடி ஆயிடுச்சு
இப்போ ஃபைனலாக பாலாடை ரெடி பண்ணணும். இதுக்கு மாவு ப்ரீவியஸ் டே வந்து அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நான் தனித்தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாலாடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சரியாக 9 o'clock நம்ம டிஃபன் சர்வ் பண்ண போகிறோம். இது ஓட்டப்பம், ஓட்டடை அப்படின்னு சொல்லுவாங்க. பரோட்டா, மட்டன் சாப்ஸு, பாலாடை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதோட பிளாக் டீயும் சர்வ் பண்ண போகிறோம். இது வந்து இஞ்சி போட்டு ரெடி பண்ண சுலைமானி. இதோட ஸ்வீட் வந்து கிண்ணத்தப்பம் சர்வ் பண்ணியிருக்கோம். இதுவும் ப்ரீவியஸ் டே நைட் ரெடி பண்ணது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் வாட்ஸ்அப்பில் வந்து விஷஸ் ஷேர் பண்ணுறது, ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணுறது, அப்படி தான் கொஞ்ச நேரம் எல்லோரோடையும் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் யாரையுமே போய் பார்க்குறதெல்லாம் வந்து இப்போ நடக்காது. எல்லாமே ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ண முடியும். அப்படி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது கீ ரைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. ஸோ அதனால் கீ ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. இது வந்து 2.5 கப் அரிசி அளவுக்கு தான் நம்ம வந்து ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஜீரக சம்பா ரைஸு. இது வந்து ரியல் கோல்டு அரிசி, ஜீரக ஷாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ண வைக்க போகிறோம். 30 minutes சோக் பண்ண வைக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு பேனில் கொஞ்சம் கோகோனட் ஆயில், கீ எல்லாம் போட்டு ஆனியன், கரம் மசாலா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நார்மலாக நான் பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து ரைஸ் இதே மெத்தடில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ வந்து அரிசி மட்டும்தான். அது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுவோம். இது வந்து ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுறோம். இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சின்ன அரிசி தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே ஆயிலில் வந்து கொஞ்சம் கேஷ்யூஸும் ரைசன்ஸும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ ரிமைனிங் ஆயிலில் ஒரு பாதி ஆனியன் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்து அதை வதக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது ஓரளவு நல்லா சாஃப்டானதும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து 1/2 கப்பு பால், 4.5 கப்பு தண்ணி, அப்படி டோட்டலாக 5 கப் ஆட் பண்ணியிருக்கோம். 1:2 ரேஷியோவில். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து ஒரு தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன கேரட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். இதையும் சேர்த்து நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். உப்பு தேவை இருந்தால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த கீ ரைஸ் வந்து அதிகம் டைம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி தான் இது. இப்போ இடையிடையே இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த தண்ணி அவ்வளோவும் ட்ரைன் ஆகி வற்றி வரும்போது நம்ம ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து சிம்மில் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபைனலாக இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கணும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொஞ்சமாக கேரட் ஸ்லைசஸ்ஸு, மல்லியெல்லாம் நறுக்குனது அதையும் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ், கேஷ்யூஸ் எல்லாமே இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு 10 minutes நம்ம இந்த ரைஸை வந்து தம் போடலாம். போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டவ் டாப்பில் ஒரு அயர்ன் பேன் வச்சுட்டு
அது மேலே இந்த ரைஸ் பாட்டை வச்சு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு மூடி வச்சா போதும். நம்ம ரைஸ் வந்து தம் ஆயிடும். அவ்வளோதான், நம்ம ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து புளிக்கறி ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதுவும் ப்ரீவியஸ் டே பண்ணது தான். அதை இப்போ ஒரு பவுலில் எடுத்து வைக்கலாம். கூடவே சாலட் வந்து கேரட்டு, குக்கும்பர், அப்புறம் ஆனியன், சில்லி, மல்லி எல்லாம் எல்லாமே போட்டு இது ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணது. லெமன் ஜூஸ் அண்டு சால்ட்டு சேர்த்துருக்காங்க. இதில் வந்து தயிர் ஆட் பண்ணலை. இந்த சாலட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் வச்சு நம்ம இப்போ லஞ்சு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் கொஞ்சம் எடுத்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி எதுவும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணலை லஞ்சுக்கு. ஏன்னா மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண கிரேவி வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து கீ ரைஸு, ஃப்ரை, புளிக்கறி, சாலடு, மட்டன் கறி எல்லாமே வச்சு நம்ம வந்து லஞ்சு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. லஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு நான் வந்து ஹோம்மேடு தான். இது வந்து வெனிலா அண்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கம்பைன் பண்ண ஐஸ்கிரீமு. அதையும் பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வந்து செர்ரி வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ 3 பசங்க எனக்கு, அவங்க 3 பேரும் அப்புறம் ஹஸ்பண்டு 4 பேருமா சேர்ந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக யூனோ கார்ட்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. அதனால இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் அவங்க கையில் நான் கொண்டு கொடுத்துட்டேன். அதையும் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கேம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நானும் அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு கேம் போடலாம் அப்படின்ட்டு விளையாடிட்டுருக்கோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம இது செலிப்ரேஷன் முடிஞ்சது. வேறு விசேஷமாக எந்த செலிப்ரேஷனும் இல்லை. ஸோ என்னோடய ஃபேமிலி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த vlogல. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் பொறுமையோட இந்த vlog பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.